நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும். வாயிலேயே வட சொல்வாங்களே, மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். வாயிலேயே வட சொல்வாங்களே, சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். வாயிலேயே வட சொல்வாங்களே, 30 வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். வாயிலேயே வட சொல்வாங்களே, பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். வாயிலேயே வட சொல்வாங்களே, அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும், டீசல் விலை 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிடுறாங்க எங்க வச்சுக்கலாம். 98.5% நிறைவேற்றிட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். அதை ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல. 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதை ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல. அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்தோட 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதை ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல. விவசாய கடன் ரத்து செய்யப்படும். நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விலக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து வேற நியாயமா? தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரிய பிரச்சனை மதுவிலக்கு. அந்த மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. திமுக அரசு அமைந்தவுடன் மறுநாள் பொழுதுள்ள கையெழுத்து மதுவிலக்கு கழக ஆட்சி பொறுப்பேற்றதும் தலைவர் கலைஞருடைய முதல் கையெழுத்து இந்த மதுவிலக்குரிய சட்டம் தான் என்பதை நீங்க பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். என்ன கேட்டாங்க? மக்கள் 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். புரிஞ்சதா? அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்தோட 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். கேட்டுக்க. அதே போல டீசல் 65 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். தெரிஞ்சுக்கிட்டியா? கல்வி கடன் ரத்து செய்யப்படும். கேட்டுக்க. டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி.